ஆம். அனைவருக்கும் வணக்கம். மோகன ரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொங்குல ஒரு எழுத்தாளர் இருக்காரு. நான் வந்து முருகவேல். நம்ம ப்ரொஃபசர் ரெண்டையும் இணைச்சிட்டாங்க, மோகனவேல் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தரோட இணைஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். என் பேரு முருகவேல். ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல மத்தியான நேரத்துல இலக்கியம், நாவல், கவிதை, கதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவும் ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயம். அதுக்கு பதில் வந்து உங்களுடைய ஞாபக சக்தியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்காவது யூகேஜி எல்கேஜியில படிச்ச நர்சரி ரைம்ஸ் ஞாபகம் இருக்கா? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கு பாபா பிளாக் ஷிப் ஞாபகம் இருக்கு? 2 வரி ஞாபகம் இருந்தா போதும். 2 வரி. அப்படியா? சொல்லுங்க. பாபா பிளாக் ஷிப், ஹேவ் யூ எனி wool? SR 3 bags full. 1 for the மாஸ்டர். நம்ம அக்ரிமெண்ட் 2 வரி தான். கரெக்டா 2 வரி சொல்றீங்க. அப்புறம் 3வது வரி, 1 for the master, 1 for the dame, 1 for the little boy living in the lane அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா, ஒரு பிளாக் ஷிப் இருக்கு. ஒரு ஆடு கிட்ட ஒருத்தர் வந்து கம்பளி, அந்த ரோமம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டோன்னே வந்து 3 மூட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு வந்து மாஸ்டர், அந்த ஆட்டோட உரிமையாளர், மாஸ்டருக்கு 1. 2வது வந்து டேம். டேமுங்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் வந்து இருக்கு. வைஃப் அப்படின்னும் சொல்லலாம், லேண்ட்லார்டுன்னு சொல்லலாம். எந்த மாதிரி அந்தந்த இங்கிலீஷ் வந்து மாறி மாறி வரும், அதுக்கு தகுந்த மாதிரியான அர்த்தம். 3வது வந்து ஒரு லிட்டில் பாய் இருக்கான் பக்கத்து ரோட்ல, அவனுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு சொல்லுது அப்படின்னு சொல்லி 1. சின்ன குழந்தைகளுக்கு இதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாட்டு தெரியாம இருக்கவே முடியாது. ஆனா இந்த பாடல் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இங்கிலாந்துல பயங்கரமான வறுமை. இன்னைக்கு இருக்கிற இங்கிலாந்து கிடையாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்மளுடைய அவுட்டர்ல இருக்கிற ஒரு 5 சென்ட் நிலத்தை வித்து இங்கிலாந்துக்கு படிக்க போயிடணும், அங்க போயிட்டோம்னா அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம், அங்க செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி இங்கிலாந்து கிடையாது. பழைய இங்கிலாந்து வந்து பயங்கர மோசமான ஒரு வறுமை, இருட்டு, இப்படி எல்லாம் இருந்த ஒரு ரொம்பவும் மோசமான ஒரு நாடு. அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் வந்து நிறைய ஆடு வளர்க்குறாங்க. ஏன்னா விவசாயத்துல வர்ற பணம் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால கம்பளி வியாபாரிகளுக்கு அந்த ஆட்டோட ரோமத்தை விற்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வளர்க்குறாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்டுல இருந்து கிடைக்கிற அந்த இறைச்சி, ரோமம், தோல் எல்லாத்தையுமே இடையில நிக்கிற வட்டிக்காரங்க, இந்த மாதிரி மன்னர், உள்ளூர் லேண்ட்லார்டு எல்லாரும் புடுங்கிக்கிறாங்க. இத பத்தி தான் அந்த பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி wool அப்படின்னு கேட்டோம்னா, SR 2 bags full அப்படின்னு தான் இருந்தது. 2 பேக் வந்து ரோமம் தான் இருந்தது. பின்னாடிதான் அது 3 bags full அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. 2 bags ஃபுல்லா ரோமம் இருக்குது. 1 for the master. மாஸ்டர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கிங், இன்டைரக்டா சொல்றாங்க. 1 for the dame. டேம் அப்படின்னு சொன்னா அந்த கால ஆங்கிலத்துல லேண்ட்லார்ட், உள்ளூர் ஜமீன்தாருக்கு 1. அண்ட் நன் ஃபார் த லிட்டில் பாய் கிரையிங் இன் த லேன். அப்படிதான் அதோட ஒரிஜினல் வார்த்தை இருந்துச்சான். என்னன்னா, அந்த ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்கிற குட்டி பையனுக்கு 1 கிடையாது, 2 பேக் கிடைச்சது. மன்னனுக்கு 1, லேண்ட்லார்டுக்கு 1, குட்டி பையனுக்கு 1 இல்லை அப்படின்னு தான் இருக்கும். குட்டி பையன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அந்த விவசாயியும் அவருடைய குடும்பமும். இப்படிதான் வந்து அந்த பாட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய தன்மை மாறின உடனே இவ்வளவு சோகமான ஒரு பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்துறாங்க. 3 bags full அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாத்துறாங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம அதை ஒரு கொண்டாட்டமான ஒரு பாட்டா அதை வந்து பாடி சந்தோஷப்படுறோம். இப்படி இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு.
நம்ம படிக்கிற ஒவ்வொரு நர்சரி ரைமுக்கு பின்னாடியும், பாட்டி கிட்ட கேட்கிற ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான கதைகள் வந்து இருக்கு. ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்துல பிளேக் வந்த போது வந்த கதை. பிளேக் வந்துச்சுன்னா வட்ட வட்டமா நம்ம ஊர்ல கட்டி வரும். அங்க தோல் வந்து ரோஸ் மாதிரி ஆயிரம், விழுந்து இறந்துருவாங்க. அதுதான் அந்த கதை. இன்னைக்கு வந்து அது குழந்தைகள் பாட்டா அது வந்து மாறி இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பாட்டி கதை இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அது தெரியும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அந்த கதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பூதம் வந்து ஒரு அழகான சின்ன பொண்ணை கடத்தை கொண்டு போய் காட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருது. காட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு எல்லா வேலையும் வந்து அது வாங்குது. அவன ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முடிவு பண்றா. பண்ண உடனே தன்னோட பூதம் வந்து சொல்லுது, தோசை சுட்டு கொடு அப்படின்னு சொல்லி. உடனே அடுப்பு மேல தோசைக்கல்லை வச்சுட்டு தன்னோட சேலைய நனைச்சு அடுப்பு மேல கட்டி விட்டுறான். கட்டி விட்டோன்னா சொட்டு சொட்டா இது விழுகும் இல்லையா, தண்ணி விழுந்த உடனே தோசைக்கல்ல இருந்து சுவயன்னு சவுண்டு வந்தோடனே பூதம் நினைச்சுக்குது தோசை சுட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டுல இருந்து வெளியே ஓடிடுறா. அப்படிங்கிறது தான் கதை. பாட்டி சொன்ன கதை. ரைட்டா? அந்த கதையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கிராமங்கள்ல இருந்து ஏராளமானவங்களை வந்து ஒரு பூதம், அதாவது வெள்ளைக்காரன் கொண்டு போய் காட்டுக்கு நடுவில் இருக்கிற டீ எஸ்டேட்ல அடைச்சு வச்சு வேலை வாங்குறாங்க. ரைட்டா? டீ எஸ்டேட்ல இப்படிதான் தப்பிச்சு ஓடுவாங்களாம். துண்டை நினைச்சு தோசைகள் மேல வச்சுட்டு, இல்லாட்டி அரிசி பானையில வச்சுட்டு ஓடிடுவாங்களாம். யாரும் ஓடாம இருக்கிறதுக்காக கண்காணிகள் அந்த ரோட்ல போய் கண்காணிப்பாங்க. இதை வந்து எவ்வளவு அழகான ஒரு பாட்டி கதையா நம்ம ஆளுங்க வந்து மாத்திருக்காங்க. பாட்டி வர சுட்ட கதை இல்லையா? அதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை உலகத்துல இருக்குதா என்ன? பாட்டி வர சுடுது, காக்கா தூக்கிட்டு போயிருது, காக்கா கிட்ட இருந்து நரி வந்து புடுங்கிருது, அல்லது நரிய காக்கா ஏமாத்திருது. ரெண்டு விதமாகவும் அதை வந்து சொல்றாங்க. பாட்டியோட நிலைமை என்ன? இதானே? இப்போ உழைக்கிறது வந்து ஒருத்தர், அதை வந்து பலர் திருடுறாங்க, அதுல இருந்து பலர் பங்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. இதே தான் வந்து பாபா பிளாக் ஷீப். நம்ம ஊருக்கு இதுதான் வந்து பாட்டி வர சுட்ட கதை. பல்வேறு விதமா கேலியும் கிண்டலும் செய்யப்பட்ட கதை. அதற்கு பின்னாடி வந்து ஒரு சமூக வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. இந்த கதைகளை உருவாக்குனவங்களுக்கு இது ஒரு வரலாற்று பதிவா இருக்குமா அப்படின்னு சொன்னா தெரியாது. அவங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கதையா அதை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்ற ஒவ்வொரு கதைகளும் வந்து ஒரு பதிவா வந்து இருக்கு. இப்போ அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வரலாற படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல காலேஜில் ஹிஸ்டரி, எம்ஏ ஹிஸ்டரி, பிஏ ஹிஸ்டரி, எது வேணாலும், தமிழ், இங்கிலீஷ், என்ன வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரியான மக்கள் தேயிலை தோட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள், அங்க வந்து ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சாங்கன்னு ஒரு பாடம் கூட இருக்கவே இருக்காது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சமூக வரலாறுக்கு தான் வரணும், அங்கதான் வந்து தேடணும். இன்னைக்கு நம்ம அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து நாவல் எழுத தொடங்கிட்டோம், யூடியூப்ல பேச தொடங்கிட்டோம், கவிதைகள் எழுத தொடங்கிட்டோம், சிறுகதைகள்லாம் எழுத தொடங்கிட்டோம். இப்படி ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் வந்து இன்னைக்கு இல்லை. சில சமயங்கள்ல வரும், அப்போ கொஞ்சம் ஒளிச்சு மறைச்சு பேசுவோம், பின்னாடி வந்து ஓப்பனாகவும் வந்து பேசுவோம். அப்போ எமர்ஜென்சி டயத்துல வந்த நிறைய எழுத்துக்கள்ல அந்த விஷயங்கள் வந்து ஆதவன் அவருடைய எழுத்து அதுல எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் மறைச்சு வந்து இருக்கும், அந்த ப்ரெஷர் வந்து அதுல இருக்கும். இப்படி வந்து பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து ஓப்பனாவே ஓரளவுக்கு வெளிப்படையாவே வந்து எழுத நம்ம தொடங்கிட்டோம். அந்த விதத்துல நம்மளுடைய கொங்கு நாட்டை பற்றி என்னென்ன இருக்கிறது வந்து போதுமா? கொங்கு நாட்டை பத்தி முழுசா இதெல்லாம் வந்து காட்டுதா அப்படிங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காம, அல்லாட்டி ரொம்ப போர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டேன், அதனால கொஞ்சம் பேசாம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து நம்ம பேசுவோம். யாருக்காவது இடையில வேற ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க எந்திரிச்சு பேசலாம். ஒரு டிஸ்கஷனா அதை வந்து நம்ம மாத்திக்கலாம். நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. ஒரு சுவாரஸ்யத்துக்காக நம்ம வந்து இப்படி பண்றோம். கொங்கு நாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கொங்கு நாடுங்கிறது எது? காவிரிக்கு
மேற்க இருக்கிற பகுதி, அங்கிருந்து கேரளா எல்லை வரைக்கும் இருக்கிற பகுதியை வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல இப்ப தொண்டை நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு இப்படிலாம் சொல்றோம். இது எல்லாத்த விட பெரிய பகுதி வந்து கொங்கு நாடு தான். இந்த கொங்கு நாடு வந்து பல விதமான நிலப்பரப்புகளை கொண்டதா வந்து இருக்கு. இங்க வந்து மலை இருக்கு, பச்சை பசேல்னு நிலப்பகுதிகள் இருக்கு. தமிழ் சினிமாக்காரங்க ஓடி ஓடி வராங்க இல்லையா, கோபிசெட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, அப்புறம் உடுமலைப்பேட்டை, அந்த மாதிரியான பச்சை பசேல்னு நிலப்பரப்புகள் இருக்கு. வேற எங்கேயுமே பார்க்க முடியாத வறண்ட ஆனா ரொம்பவும் அழகான நிலப்பரப்புகள் வந்து காங்கேயம் பகுதியில வந்து இருக்கு. இறங்காடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அந்த காஞ்ச புல்லு பனைமர தோட்டங்களுமே கூட ஒரு ஒரு பேரழகு. இவ்வளவு அழகான ஒரு நிலப்பரப்பு வந்து நம்ம வேற எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. இதுல வந்து மாபெரும் நகரங்கள் இருக்கு. சென்னை, கோவை, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் அப்படிங்கிற 4 மாநகரங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரியும் வேற எங்கேயும் இல்லை. இப்போ இப்படி வந்து இந்த பகுதி என்னன்னா, ஒரே நேரத்துல விதவிதமான நிலப்பரப்புகள், வறண்ட நிலப்பரப்பு, விவசாயம் அப்படியும் இருக்கு. டெக்னாலஜிக்கலா ரொம்பவும் வளர்ச்சி அடைஞ்சதாகவும் வந்து இருக்கு. இங்க வந்தோன்னா மேடம் சுமதி மேடம் வந்து சொன்னாங்க, 22,000 பேர் இந்த கல்லூரியிலையும் பள்ளியிலையும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா வந்து இருந்தது. அந்த அளவுக்கு வந்து கொங்கு பகுதியுடைய வளர்ச்சி இருக்கு. படிப்பை நோக்கி அந்த தேடல் இங்க வந்து இருக்கு. இந்த வாழ்க்கை முழுவதும் எழுதப்பட்டிருக்கா, நம்ம எத்தனை விதமான பாட்டி வடசுட்ட கதைகளை வந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில பகுதியில ரொம்ப முக்கியமான சாதனைகள் இங்க இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்தாளர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம், அதிகம் தெரியாத சில பேரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்று நீ நாளை நான்னு ஒரு சினிமா வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா யாராவது? நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் அது. சிவகுமாரும் லக்ஷ்மியும் நடிச்ச ஒரு படம், இன்று நீ நாளை நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவருக்கு வந்து அடுத்த நாள் தூக்கு. அந்த நாள்ல அவர் தன்னோட பழைய வாழ்க்கைய நினைச்சு பார்ப்பார். கொங்கு வாழ்க்கையை பத்தி அவ்வளவு அழகா எழுதின ஒரு கதை. C.A. பாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதிப்பார், இன்று நீ நாளை நான். அவரோட இன்னொரு நாவல் வந்து தூக்குமர நிழலில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கோவை ஜெயில இருக்கிறாரு, தூக்கு தண்டனை கைதியா இருக்கிறாரு. தூக்கு தண்டனை கைதி அப்படின்னு சொன்னா ஜெயிலேயே இன்னொரு ஜெயில் மாதிரி இருக்கும். அந்த ஜெயில வந்து ஒரு 10-12 ரூம் பக்கத்துல இருக்கும். அந்த முழுக்க தூக்கு தண்டனை கைதிகள் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒருத்தர் வந்து பேசிக்குவாங்க. அவங்கள வெளியே போக விடமாட்டாங்க, வெயிலையே அவங்க பார்க்க முடியாது, அடைச்சேதான் வந்து வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பகுதியில காலையில காலடி சத்தம் கேட்டுச்சுன்னா 4 மணிக்கு யாரோ ஒருத்தருக்கு ஓலை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதுக்குள்ள இருக்கவங்க. அல்லது நைட்ல வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து காலையில தூக்குல உன்னைய போட போறோம்ப்பா, நீ யாருக்காவது உயிர் எழுதி வைக்கிறதுனா வச்சுக்கலாம், யாரையாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில அவரை தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை. இதை பத்தி இந்திய அளவுலேயே முதல்ல வந்த நாவல் வந்து தூக்குமர நிழலில். இது வந்து நம்மளோட கொங்கு பகுதியிலிருந்து தான் வருது. இப்போ அவர் அங்கதான் கோவை ஜெயில தான் வந்து இருக்கிறாரு. முதல்ல வந்து அது குமுதத்துல தொடர்கதையா வருது, பயங்கர ஹிட், ஏராளமானவர்களால படிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துல ராணிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வரும். இப்போ வருதான்னு ராணிமுத்து எல்லாம் இப்போ வர்றதில்லை. ராணிமுத்துன்னு ஒண்ணு இருக்கும். 40 வயசு கம்மியா இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். 40 வயசுக்காரங்களுக்கே கூட தெரியாது, 45 அதுக்கு மேல இருக்கவங்க தான் தெரியும். அதனால ஒவ்வொரு மாசமும் ஒரு நாவல் வரும். அந்த நாவல் வந்து கடையில வரும். லக்ஷ்மி, சிவசங்கரி, இந்துமதி, சுஜாதா, புஷ்பா தங்கதுரை இவங்கெல்லாம் வந்து எழுதுவாங்க. அதை வந்து ஒரு பழைய வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. காம்பவுண்டா இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு 7-8-10 வீடுகள் வந்து இருக்கும். யாராவது ஒரு வீட்டுல வந்து ராணிமுத்து வாங்குவாங்க. வாங்கின உடனே ஒரு சண்டை நடக்கும், யார் முதல்ல படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீட்லயும் விதவிதமான ரசிகர்கள் வந்து இருப்பாங்க. சுஜாதா ரசிகர்கள் வந்து இருப்பாங்க, லக்ஷ்மி ரசிகர்கள். லக்ஷ்மிக்கு தான் அநேகமா ரசிகர்கள் அதிகம்னு நினைக்கிறேன் நான். லக்ஷ்மி இப்போ கதை வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே தீந்துரும். அந்த மாதிரி அந்த ராணிமுத்துல வழக்கத்துக்கு மாறா இந்த தூக்குமர நிழலில் வந்து வந்துச்சு. வந்து அதுலயும் லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து அது
வித்துச்சு. இன்னைக்கு தூக்குமர நிழலில் படிக்கப்படுறது இல்லை. இப்ப இன்னைக்கு இருக்கிற சீரியஸ் லிட்ரேச்சர்ல அதை வந்து பார்க்கறது இல்லை. தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு புத்தகம் தூக்குமர நிழலில். அதுல கொங்கு பகுதியுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். கொங்கு நாட்டுல என்ன விதமான கிரிமினல்ஸ் வந்து இருந்தானுங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவன் எப்படி தூக்குக்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறத பத்தி அங்க இருக்கும். போலீஸ் செயல்படுற முறை வந்து இருக்கும். அங்க உணவு இருக்கிறத பத்தி இருக்கும். ஒரு களி போடுவாங்களாப்பா கோயம்புத்தூர்ல. சொல்ல போனா நம்ம கொங்கு பகுதியில 1980 வரைக்குமே நமக்கெல்லாம் இந்த இருக்குல்ல. இப்ப இங்க வந்து நாட்டுக்கோட்டை விருந்து, செட்டியார் விருந்துன்னா ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல் ஹோட்டல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் என்னைய நண்பர்கள் கூட்டு போனாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. களிதான் முக்கியமான ஒரு உணவு. அதனாலதான் வந்து இப்போ விதவிதமா எல்லாம் சொல்றாங்கல்ல, திருநெல்வேலி சாப்பாடு, மெட்ராஸ் சாப்பாடு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. நம்ம ஊர்ல அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட உணவு வேறு விதமான ஒரு உணவு. நம்மளோட வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லா பள்ளிகள்லையும் எல்லா வகுப்புகள்லையும் மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தையாவது இருக்கும். போலியோ இருக்கும், ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கும். என்னன்னா உலகம் முழுக்க வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் வந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது 2 தானியங்கள். ஒண்ணு வந்து அரிசி, இன்னொன்னு கோதுமை. அது இந்த பகுதியில வந்து இல்லாம இருந்த ஒரு காலம். எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ராகி வந்து பத்தாது. உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். பிளேக் வரும், கால்ரா வரும், மலேரியா வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அரிசி, அதற்கப்புறம் இப்போ இந்த கோழி, சிக்கன் இதெல்லாம் வர தொடங்கின பின்னாடிதான் நம்மளோட இம்யூனிட்டி வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவையான புரோட்டீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவர் வந்து எழுதுவாரு. ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு வந்து களிதான் வந்து போடுவாங்க. அது என்னமோ காரணத்தினால, கீழ் இருக்கிற சட்டிலேயே என்னமோ காரணத்தினால ஒரு பகுதி கருகி இருக்குமா. ஆனா வந்த உடனே அந்த கருகி இருக்கிற பகுதியை வந்து கைதிகள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. வெளியே போடுற ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை வெளியே போடுவாங்க. வெளியே போட்ட அந்த கறி, அந்த கருகின களியை சாப்பிட்றதுக்கு ஆயிரக்கணக்கான காக்கா வருமா. இப்ப வெளியே இருக்கிறவங்க நினைச்சுக்குவாங்க ஜெயில சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தூக்குமர நிழலில பத்தி யாருமே வந்து இன்னைக்கு பேசுறது இல்லை, பட்டியல்ல இடம்பெறது இல்லை. இந்த மாதிரியான நான் வரும்போது நம்ம நண்பர் சேக்காவும் நானும் பேசிட்டு வந்தோம். இப்படிப்பட்ட ஒரு புக்கு வந்து உண்மையிலே இந்திய மொழிகள்ல மிகவும் வளர்ச்சி அடைஞ்ச மொழின்னு சொல்ற வங்காளியிலையும் கிடையாது, உருதுலையும் கிடையாது, என் பாகிஸ்தானையும் சேர்த்து பார்த்தா பஞ்சாபிலையும் கிடையாது. அந்த மாதிரிதான் அந்த பிரிசனர்னு ஒரு புக்கு வந்து பாகிஸ்தான் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கு. அதை விடவும் அற்புதமான ஒரு புத்தகம் வந்து நம்மளுடைய தூக்குமர நிழலில், நம்முடைய சுவருக்குள் சித்திரங்கள், இந்த மாதிரியான இலக்கியங்கள் வந்து இருக்கு. ஆனா அதற்கு மாற்றம் நம்மளுடைய இலக்கிய பார்வை அப்படிங்கிறது இன்னைக்கு வேறையா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கறது இல்லை. அந்த சிஏ பாலன் தான் இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. அது வந்து சிறையில அவர் கூட இருந்த ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கதை. அவரோட எல்லா கதைகளுமே இந்த மாதிரியான கதைகள் தான். அவரு அங்க இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை வந்து எப்படி ஒரு கொலையில கொண்டு போய் விட்டுச்சு அப்படிங்கிறத நோக்கி போகும். இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு டிவியில எப்பவாவது ஒரு பழைய பிரிண்ட் உங்களுக்கு வந்து வரலாம், இன்று நீ நாளை நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கொங்கு பகுதியுடைய வாழ்க்கை வந்து அதுல இருக்கும். தன்னோட சொத்தை எல்லாம் அழிச்சு, தன்னோட ஆரோக்கியத்தை கெடுத்து, குடிச்சு எலெக்ஷன்ல நின்று வாழ்க்கையை அழிச்சுக்கிற ஒருத்தருடைய லைஃப் இது எப்படி மற்றவங்களை எல்லாம் வந்து பாதிக்குது, நாசமாக்குது அப்படிங்கிறத கதை. அவ்வளவு அட்டகாசமான ஜெய்சங்கர் எல்லாம் கூட அதுல நடிச்சிருப்பாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. இந்த மாதிரி கதை வந்திருக்கு. ஆர் சண்முகசுந்தரமோட நாகம்மாள், அந்த மாதிரியான கதைகள் வந்து வந்திருக்கு. இப்போ கொங்கு அப்புறம் பெருமாள் முருகனுடைய கதைகள், பெருமாள் முருகனோட அந்த கல்விய பத்தின நாவல் வந்து அங்க இருக்கு. அப்புறம் ரொம்பவும் பிரச்சனையாகி ஒரு புயலையே கிளப்பின அந்த அர்த்தநாரி, ஆலவாயன், அந்த மாதிரி அந்த வரிசை நாவல்கள் இப்படிலாம் இருக்கு. ஆனா வடக்கு கொங்கு பகுதியில, நாமக்கல், திருச்செங்கோடு, இந்த பகுதியில வந்து ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு வந்து என்னன்னா, மிக அதிகமான நகர மையத்தில் இருக்கிற பகுதிகள் அந்த பகுதிகள். திருச்செங்கோடு, நாமக்கல், சங்ககிரி, அந்த சர்க்கிள் இந்தியாவோட அந்த ரிக் வண்டியில 90% அங்கதான் உருவாக்கப்படுது. பஸ் பாடி கட்டுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பணம், எல்லா உலக வங்கிகளுக்கும் அங்க வந்து கிளை இருக்கு. பண பரிமாற்றம் அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் விதவிதமான அனுபவங்கள் இருக்கும்.
நான் பீகார் போகும்போது, நான் குஜராத் போகும்போது, நான் வந்து மராத்வாடா போகும்போது அப்படின்னு சொல்லி அந்த கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை வந்து இன்னும் இலக்கியமாக்கப்படவே வந்து இல்லை. கிராமப்புற வாழ்க்கையும் கிராமப்புறங்களுடைய மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள், அதுல வர்ற சிக்கல்கள், சடங்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு தமிழ் இலக்கியம்ங்கிறது ரொம்பவும் முன்னேறின ஒரு இலக்கியமா இருக்கு. அதனுடைய இன்னொரு பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொடாம இருக்கு, உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க வந்து எழுத வேண்டிய விஷயங்கள் இதுல வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் தொடப்படாத பகுதிகள் வந்து ஏராளமா இருக்கு. அதே மாதிரி திருப்பூருக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயம்தான். திருப்பூருடைய நகரத்தோட வாழ்க்கை மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். திருப்பூர் நகரத்துல சுப்ரபாரதி மணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. ஒரு நான் லீனியர் படிக்க கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல வாசிப்பு முதிர்ச்சி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பழகிதான் அதை வந்து படிக்க முடியும். சாயத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த திருப்பூர்ல இருக்கிற அந்த கழிவுகள்னால ஒரு நாய் வந்து எப்படியான மாற்றங்களை வந்து அடையுது, அது என்ன மாதிரியான திருப்பூரோட அந்த பொல்யூஷன், இதை பத்தியெல்லாம் வந்து முதல் வந்து தமிழ்நாட்டுல வந்த இலக்கியம் வந்து சாயத்திரை தான். எப்படி தூக்குமர நிழலிலோ அதே மாதிரி பொல்யூஷனை பத்தி வந்த இலக்கியம் சாயத்திரை தான். இப்ப அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த ஓரத்து பழைய மனை இதை பத்தி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்படி ஒரு பொல்யூஷன் இருக்கா, இப்படி ஒரு ஆசிட் டேம் வந்து நம்ம ஊர்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஓரத்து பழைய மனையை பத்தி நம்ம கிட்ட ஒரு கதை இல்லை. திருப்பூர் நகரத்தை பத்தி நிறைய கதைகள் வந்து இருக்கு. அங்க இருக்கிற கேம்புலி சிஸ்டத்தை பத்தி இருக்கு. அங்க இருக்கிற நைஜீரியாக்காரங்களை பத்தி கூட நைரா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரபாரதி மணியனோட அந்த நாவல் வந்து இருக்கு. இது பலதும் இருந்தாலும் கூட ஓரத்து பழைய அணையை பத்தியோ வெளியே இருக்கிற விவசாயத்தின் மேலான அந்த பொல்யூஷனோட ஃபுல் இன்டென்சிட்டி, அதனுடைய தீவிரம், அதை பத்தி வந்து நம்ம கிட்ட ஒண்ணுமே வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா கொடுமணல், அங்கிருந்து கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா காங்கேயம். மிகச்சிறந்த கால்நடைகளை வந்து அங்கதான் உருவாக்குறாங்க. அந்த நிலப்பரப்பே வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு பெரிய காடு, அதுக்கு நடுவுல பட்டி. உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு தடவை நீங்க போகும்போதும் அதை கடந்துதான் போவீங்க. அந்த பகுதி முழுக்க இருக்கிற வெள்ளை வேளா மரங்கள், அதனோட அழகு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே இல்லை. ஒரு ஸ்டெப்பி வெளியை பத்தி எழுத்து இல்லாத ஒரு ரஷ்ய நாவலை நம்மளால வந்து நினைச்சு பார்க்க முடியுமா? கிராமப்புறத்தோட அழகு இல்லாத ஒரு பிரெஞ்சு நாவலை வந்து நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? புல்வெளி பகுதிகளை பத்தி இது இல்லாம ஒரு இங்கிலீஷ் நாவலை வந்து இங்கிலீஷ் நாவலை வந்து நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா நம்ம ஊர்ல மட்டும் என்னன்னா, நம்ம ஊருடைய வெள்ளை வேளா மரமோ நம்மளுடைய காங்கேயம் புல்வெளியோ அந்த வாழ்க்கை முறையோ நம்மளுடைய எழுத்துக்கள்ல வந்து வரவே இல்லை. வந்த எழுத்துக்கள் வந்து திட்டா ஒவ்வொரு பகுதிகளையும் நம்மளுடைய பார்வை போகிற அந்த பகுதியை பத்தி இருக்கு. இப்போ ஒவ்வொரு எழுத்தாளரும் தனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சுப்ரபாரதி மணியன் வந்து ஒன்ன எடுத்துக்கிறாரு, பெருமாள் முருகன் வந்து ஒன்ன எடுத்துக்கிறாரு, கோவையில CR ரவீந்திரன் ஒன்ன வந்து எடுக்கிறாரு, மோகன அரங்கன், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பகுதிகளை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா நிறைய நல்ல எழுத்தாளர்களை வந்து கொங்கு பகுதி உருவாக்கியிருக்கு. இப்ப நீங்க காவிரி கரை இலக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு டைப்பா வந்து இருக்கும். ஏறக்குறைய 100 வருஷமாவே காவிரி கரையில இருந்து கதைகள் வந்துட்டே இருந்தாலும் கூட ஒரு மோனோட்டோனஸான ஒரு தன்மை வந்து அதுல இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கொங்கு இலக்கியம் பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கு. ஆனா கொங்கு மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொங்கு இலக்கியத்தை விடவும் மிகவும் பன்முகத்தன்மை கொண்டதா அது வந்து இருக்கு. இப்ப கோயம்புத்தூரை வந்து எடுத்துக்கங்க. நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை பத்தி எழுதுறோம். நிறைய எழுத்தாளர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க. வேறு பகுதியிலிருந்து கோவைக்கு வந்த எழுத்தாளர்களும் வந்து இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எழுதத்தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கு வரைக்குமே இப்போ நம்ம வந்து தமிழ் இலக்கியத்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் சரி, சென்னையிலயும் சரி, பப் இல்லாத ஒரு இடம் வந்து ஒரு பகுதி வந்து ஒரு ஏரியா வந்து கிடையாது. ஈரோட்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஈரோட்ல பப் இருக்கா? தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்ல. சரி, அப்ப ஈரோட்டுக்காரங்களாம் கோயம்புத்தூர் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பப்புனா வேற ஒண்ணும் இல்ல, பார் தான், குடிச்சிட்டு ஆடுற ஒரு இடம் தான். ஆனா இன்னைக்கு வந்து அது கல்ச்சர்ல அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியா வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து காலப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கோயம்புத்தூர்ல இருக்கு. பயங்கரமான ஜாதி கலவரம் எல்லாம் நடக்கும். ரொம்ப பிற்போக்கான ஒரு பகுதி.
பஸ்லயே வந்து புருஷன் பக்கத்துல வைஃப் வந்து உட்காரக்கூடாது, நிக்கணும் அப்படின்னு எல்லாம் இருந்த ஒரு பகுதி இன்னைக்கு வந்து காலப்பட்டி வேற மாதிரி மாறி இருக்கு. காலப்பட்டியில இந்த பப் எல்லாம் வந்துருச்சு. காலப்பட்டியில வந்து டான்ஸ் கிளப் எல்லாம் வந்து வந்துருச்சு. சாயந்தரம் விளையாடுறதுக்காக ஏராளமான இன்டோர் கேம்ஸ், அது சென்னிமலையில நான் வந்து பார்த்தேன், கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஊர் வந்து வேறு மாற்றங்களை வந்து அடைஞ்சிருச்சு. ஃபார்முலா 2 நினைக்கிறேன், ஃபார்முலா 2 கார் ரேஸுக்கான ஒரு ஒரு பயங்கர ஒரு அல்ட்ரா மாடர்ன் கிரவுண்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒரு கால்ஃப் கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம எழுத்தாளருக்கு வந்து தெரியாது. நம்ம எழுத்தாளர்கள் யாருன்னா ரொம்ப பாவப்பட்ட ஆட்கள், வாத்தியாரு, கிளர்க்கு, ப்ரொஃபசர், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவங்க வந்து பப்ப வெளியிட்டுதான் அதுல இருந்து பார்ப்பாங்க. என்னைய லைட் வந்து அணைஞ்சு ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதுக்கு மேல எழுத்தாளருக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே எல்லாம் அவர் வந்து எழுத மாட்டார். அல்லது அவருடைய வாழ்க்கை வந்து அவர் 80ல வாழ்ந்துட்டு இருப்பார். 80ல எங்களோட கூட்டு வாழ்க்கை, தாத்தா, அப்பா, எல்லாம் சித்தப்பா, சித்தி, நாங்கெல்லாம் எவ்வளவு ஒன்னா அன்பா அப்படி எல்லாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்னு புலம்புறது ஒரு தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தமிழ் இயக்குநர்களுக்கும் ஒரு வாழ்க்கையா வந்து போயிருச்சு. இப்போ கொஞ்சம் இந்த டியூட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புது வாழ்க்கையை பத்தி அவங்க பேச தொடங்கினாங்க. ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா எழுத்துல இது வந்து வரவே இல்லை. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா சினிமாவை விட எழுத்தை விட சினிமா முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல்ல சினிமாலாம் வரும், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தேவன் நினைத்ததை மனிதன் வந்து பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் வசனம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆயிடுச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், செத்து போயிட்டாலும், என்ன ஆனாலும் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது, நீங்க இப்படியேதான் வந்து வாழணும் அப்படிங்கிறதா அதனுடைய இது. அது வந்து பட்டு மோசமா ஈரோட்ல அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். இருந்த ஒரு காலம் வந்து நம்ம ஊர்ல வந்து இருந்தது. அப்புறம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து மாறி போயிருச்சு. இது வந்து வாழ்க்கையில இணைஞ்சு பயணிக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் வந்து சேர்ந்து இருக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னா வலிக்காம பிரிஞ்சு போயிடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. அது எல்லாத்தையும் தான் இந்த டியூட் மாதிரியான படங்கள் வந்து சொல்லுது. இது புது வாழ்க்கை. அவர் பெரிய புரட்சியெல்லாம் ஒன்றும் பண்ணல, சமூகம் மாறிடுச்சு. எல்லா குடும்பங்களையும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், எல்லா ஊர்லேயும். இப்போ நான் அட்வொகேட்டு, நான் வந்து 2000ல் நான் வந்து கோர்ட்டுக்கு உள்ள வரும்போது 7 ஃபேமிலி கோர்ட்டு தான் இருந்துச்சு தமிழ்நாடு மொத்தத்திலையும் சேர்த்து. 7 ஃபேமிலி கோர்ட்டு தான் இருந்தது. இன்னைக்கு 40 ஃபேமிலி கோர்ட், குடும்ப நீதிமன்றங்கள் வந்து இருக்கு. இன்னைக்கு குடும்ப உறவுகள் வந்து மாறி போயிருக்கு. அது சினிமாவில் எதிரொலிக்குது. நல்ல ஒரு விஷயம் தான், அப்படிதான் இருக்கணும். சினிமா பழைய வேற ஏதோ காலத்துல வாழ முடியாது, அதே தான் இலக்கியத்துக்கும். ஆனா இன்னமும் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்தையும் தெரிந்த அனுபவம் வாய்ந்தவர்களை நோக்கி வந்து போகும்போது இன்னும் நல்லா வந்து இருக்கும். ஆனா என்னன்னா, இப்ப எங்களுடைய ஜெனரேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பகுதி வந்து அங்க இருக்கிற அந்த ரிலிஜியஸ் அன்ரெஸ்ட் கோவை, அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. நிறைய எழுத்துக்கள் அதுல வருது, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆக்சுவலா அது கூட வராத பகுதி தான் தமிழ்நாடு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தியும் இப்பதான் ஒரு 4-5 புக்கு வந்து வந்திருக்கு. இப்படி எல்லாம் தான் வந்து தமிழ்நாட்டில் பஞ்சத்தை பத்தி, தாது வருஷ பஞ்சம், அந்த பஞ்சம், இந்த பஞ்சம் அப்படின்னு எல்லாம் வரும். அதை பத்தி எல்லாம் ரொம்ப ரேரா 1-2 தான் அதை பத்தின ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. அப்படியெல்லாம் இருந்ததுதான் வந்து தமிழ் நாவல் இலக்கியம். ஆனா இன்னைக்கு வந்து அதை பத்தி வருது, இலக்கியங்கள்லாம் வருது இன்னமும். அதே மாதிரி இந்த வீரப்பன் இதெல்லாம் இந்த பகுதியில நடந்ததை பத்தியும் தமிழ்நாட்டுல முதல்ல கொங்கு பகுதியில இருந்துதான் வந்து வருது. ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய எழுத்துக்கள் அந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் தான். அப்புறம் ஓரத்து பாளையத்தோட பொல்யூஷனை பத்தி இல்லை, ஆனா அதே நேரத்துல பவானி ஆற்று பொல்யூஷனை பத்தி சில எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு. தமிழ்நாட்டுல முதல் சுற்றுச்சூழல் போராட்டம் இது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2வது சுற்றுச்சூழல் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சுற்றுச்சூழல் போராட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய கோயம்புத்தூருக்கு மேற்கு பகுதியில சிறுவாணி மலைகள் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கும் பக்கத்துல வந்து சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த சைலண்ட் வேலியை வந்து தண்ணீர் தொட்டின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நூற்றுக்கணக்கான அருவிகள் வந்து இருக்கும். மலை உச்சியில முழுக்க புல்லா இருக்கும். அதுல காட்டெருமை அதெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும், மானு, காட்டெருமை. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். கீழே வந்து அடர்த்தியான காடு இருக்கும். இந்த பகுதியில வந்து
அவ்வளவு ஃபெர்டைல். இங்க கீழே வந்துட்டு இருக்கிற எல்லா ஆறுகளும் அங்கிருந்து உருவாகி வர்ற ஓடைகள் தான், பவானி எல்லாம். அங்க அனல் மின் நிலையம் கட்டணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அதுதான் சைலண்ட் வேலி போராட்டம். அது முதலாவது. ஆனா கேரளாக்குள்ள நடக்குது. அடுத்தது வந்து நம்மளுடைய பவானி ஆற்று போராட்டம். இதை பத்தி எல்லாம் இருக்கு. ஆனா நான் சொன்ன இந்த நவீனமான ஒரு ஸ்டைலான ஒரு மாடர்னான வாழ்க்கையை பற்றின எழுத்துக்கள் வந்து இன்னமும் வரவே வரவே இல்லை. அது வந்து வரணும், வந்துதான் ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு பகுதியை வந்து நம்ம இழந்துருவோம். நம்ம வாழ்க்கை முழுக்கவே வந்து இப்படியே இருந்துருச்சு, ஒரு ட்ரையா, ஒரு தனிமையா, ஒரு ஒரு குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளேயே அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து பதிவு பண்ணிடுவோம். அப்படி இல்லாம வேறு ஒரு வாழ்க்கை வந்து இருக்கு. விதவிதமான புது புது அமெரிக்க கம்பெனிகள் வந்து வருது. அங்க வேலைக்கு போறவங்களை வந்து எல்லா விதத்திலையும் வந்து ட்ரெயின் பண்றாங்க. அந்த வாழ்க்கை முறையே வேறையா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற இன்ஃபோசிஸ், இபாம், அதுலலாம் உங்களுக்கு வந்து எப்படி பேசுறதுன்னு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு லித்துவேனியால இருந்து ஒருத்தங்க வந்து வராங்க. கனடால இருந்து ஒருத்தங்க வந்து நீங்க இன்டர்வியூவை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி நம்மளுடைய இளைஞர்களுடைய சிந்தனை, ஒர்க் ஃபோர்ஸ், இது எல்லாத்தையுமே வேறு விதமா மாத்தி அமைக்கிறாங்க. இப்படி ஒரு புது வாழ்க்கை முறை வந்து குறிப்பா கோவை பகுதிகளில் தொடங்கி இருக்கு. அது வந்து இன்னமும் எழுத்தா மாறல. ஒன்னே அவங்களே, அது கோயம்புத்தூர்காரங்க தான் எழுதுனாங்க. கனக தூரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க, இருள் தின்னும் இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல். என்னன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், கால் சென்டர் வந்த போது நிறைய பேர் கால் சென்டர் வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் கொங்கு பகுதி தான் முதலா இருக்கும். அப்போ அதை எழுதும் போது அந்த பொண்ணுக்கு வந்து 24, 25 வயசு தான் இருக்கும். அது அவ்வளவு அழகான ஒரு நாவல், இருள் தின்னும் இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல அடிச்சிங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன், கனக தூரிகா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க எழுதல. இன்னும் ஒரு நாவல் இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. அந்த வாழ்க்கை வந்து எப்படி ஒரு ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி அதிர்ச்சி விடக்கூடியதா இருக்கு. நம்ம பார்த்த இங்கிலீஷ் வேறையா இருக்கு, அங்க பேசப்படுற இங்கிலீஷ் வேறையா இருக்கு. இதை பத்தி எல்லாம் வந்து அந்த நாவல்ல அவ்வளவு அழகா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது தொடரல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். கொங்கு வாழ்க்கை அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்ததுதான் கொங்கு வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற கால்ஃப் கோர்ஸ், காலப்பட்டி, இந்த நவீன தன்மை, இன்னைக்கு இருக்கிற திருச்செங்கோடு, நாமக்கல், ரிக்கு வண்டி, இது எல்லாமே அப்புறம் கோகோ பிளான்டேஷன்ஸ், பொள்ளாச்சியில் இருக்கிற கோகோ பிளான்டேஷன், சினிமா ஷூட்டிங், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு கொங்கு வாழ்க்கை. பழைய தொட்டிக்கட்டு வீடு மட்டுமே கொங்கு வாழ்க்கையா வந்து நம்ம பார்க்க முடியாது. கொங்கு வாழ்க்கையில அதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஆனா அது மட்டுமே இல்லை. அது அதை விட மிகப்பெரிய ஒரு பரிமாணம் கொண்டதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு கொங்கு வாழ்க்கை. இது எல்லாத்தையும் வந்து எழுதணும். அது வந்து உங்க கையில தான் இருக்கு, நீங்க எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.